அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தி வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கருக்கி வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தி வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என்னை அழிக்க நாள்தோறும் நினைக்க எதிரியின் கையில் விழாமல் காத்தீர், என்னை அழிக்க நாள்தோறும் நினைக்க எதிரியின் கையில் விழாமல் காத்தீர், சத்துருக்கள் முன்பு மந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர், சத்துருக்கள் முன்பு மந்தியை வைத்து எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீர், என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றுமில்லை, எனக்காக யாவையும் செய்து முடித்த தகப்பனிருக்க குறை ஒன்றுமில்லை, நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை, நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன், நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன்,
உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. இயேசுவே, உம் நாமமே எப்போதும் நாமம் உயரணும் ஆண்டவர். நம்முடைய நாமம் விலையேற பெற்ற நாமம், அவருடைய நாமத்துக்கு இணையான நாமம் உலகத்தில் வேறு ஒரு நாமமும் இல்லை. அவர் போற்றுதலுக்குரிய நாமம், அவர் புகழுக்குரிய நாமம், அவர் கனத்துக்குரிய நாமம், அவர் மகிமைக்குரிய நாமம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நேரத்திலே தேவனுடைய வார்த்தையின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் யோனாவை போல கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படுகிறோம். நாம் சிந்தனை நிறைவேற வேண்டும். உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மாயையான காரியங்கள் நம் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். யோனா கீழ்ப்படியாமல் போகும் பொழுது யோனாவை அன்றே கடலிலே கர்த்தர் அழித்திருப்பார். ஆனால் அவருடைய கிருபை அழிக்கவில்லை. ஆண்டவர் அவருக்கு ஒரு முறை தேவன் அவருக்கு சான்ஸ் கொடுத்தார். அந்த தேவன் தான் நம்மோட கூட இருக்கிறார். இம்மட்டும் எத்தனையோ நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் மனுஷனை பிரியப்படுத்தும்படியாய் மனுஷனுக்காய் எல்லா காரியங்களை எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கிருபை எப்போதே அழிக்க வேண்டும். கர்த்தருடைய தயவு யோனாவை மீனை கொண்டு காப்பாற்றினவர் அந்த தேவன் நம்ம இந்த நிமிஷம் வரை அழியாதபடி, நாம் நிர்மலமாகாதபடி இந்த நிமிஷம் வரை கர்த்தருடைய கரம் நம்மை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறது. மனுஷனுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிடிக்காதது அதிகமாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் நம் இயேசு கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உயிருள்ள தேவன். நாம் தான் அவருடைய வார்த்தையின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு புறமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறபடியா. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து மறந்த ராஜா, உம்முடைய கிருபையினால் எங்களை மூடுங்கப்பா. உமக்கு பிடிக்காத காரியங்கள், உமக்கு கீழ்ப்படியாத காரியங்கள், ஓ உமக்கு ஆண்டவரே ஏசப்பா உம்மை தவிர வேற எவரையும் ஆண்டவரே நாங்கள் போற்றவோ துதிக்கவோ மகிமைப்படுத்தவோ அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவோ ஆண்டவரே எங்களுக்கு அனுமதி இல்லை ராஜா. படைத்தவர், உருவாக்கினவர், சிருஷ்டிப்பின் நாயகர் ஆண்டவரே நீர் ஒருவரே ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மாத்திரம் தான் உயரணும். அவருடைய திட்டம் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அவருடைய சித்தமில்லை என்றால் ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை 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 ஓ ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய தயவு தயவு இரக்கம், அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறதுக்காய் அவர் ஜீவ சுவாச காற்றுக்காய் ஸ்தோத்திரிப்போம். அவர் கொடுக்கிற பலத்தில் நாம் நிற்கும் பொழுது அவருக்காய் தான் பேச வேண்டும், அவருக்காய் தான் வாதாட வேண்டும், அவருக்காக தான் நாம் போராட வேண்டும். ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா.
பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிறாது. இயேசுவே ராஜாவே உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Yes Lord ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயரணும் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஏசப்பா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா.
என்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஓ ஹalleluya நாமம் உயர சிறைச்சாலையிலே பவுலும் ஷீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே பாடுவேன் ராஜாதி ராஜாவை உயர்த்தினார்கள் ஓ உங்க நாமம் உயரணும் எல்லா சூழ்நிலையிலும் உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா ஹalleluya 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 சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாமம் உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்போ சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாம உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை சிறைச்சாலை அடைப்பதில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்க நாம உயர்த்தும் போது அசிவாரம் நிலைப்பதில்லை இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வாழ்த்துகிறோம். மீண்டும் எஸ்கேஎம் திருச்சியோட லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு சுபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான கருவிகளை மறைத்து கொள்ளும் அடியனை விலைக்கு நீங்கள் பேசும் இயேசுகிற ஒரு வசனங்களும் உங்களுடைய ஜனங்கள் உள்ளத்தில் போய் சேர கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த சில வாரங்களாக நாம் யோசுவா அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட நாம் யோசுவா 6ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். யோசுவா 6. இந்த நாளுக்கான தலைப்பு வெற்றிக்கான விதிமுறை. வெற்றிக்கான விதிமுறை. ஒரு காரியத்தில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் சில விதிமுறை இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸில் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு விதிமுறை, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உணவு பழக்கம் இருக்கணும், இத்தனை மணிக்கு தூங்கணும். இந்த விதிமுறைக்கு அவங்க கட்டுப்பட்டு அவங்க வாழ்ந்தால்தான் அந்த வெற்றிக்கு விளையாட்டுக்கான பரிசை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் வாழ்க்கையில் படிப்பாக இருந்தாலும் கூட ஒரு விதிமுறை, இப்படி தான் நீங்கள் படிக்கணும், இத்தனை மணி நேரம் படிக்கணும் என்று சில விதிமுறையோடு கூட நாம் படிப்போமானால் அந்த படிப்பிலே வெற்றி காணலாம். வியாபாரத்திலும் சில விதிமுறை, இப்படிலாம் அந்த வியாபாரத்தை நாம் செய்வோமானால் உண்மையாக ஒழுக்கமாக நம்பிக்கை வரத்தக்கதாக வியாபாரம் செய்யும் போது அப்போ தான் அந்த விதிமுறைப்படி நாம் செய்யும் போது நல்ல லாபத்தை நாம் பார்க்கலாம். அதே போல் தான் ஒரு வெற்றிக்கு முன்னே அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்று ஒருத்தர் சொல்கிறார். ஒரு வெற்றிக்கு முன்னே ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு வெற்றி பெற வேண்டுமானால் அதுக்காக சில உழைப்பு அர்ப்பணிப்பு இருந்தால்தான் நாம் வெற்றி காரியத்தை நம்ம போக முடியும். யோசுவாவுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அவங்க யோர்தான் நதி கறப்பதற்கு முன்பதாக அப்போது என்ன செய்தாங்க, அவங்க பரிசுத்தம்
பண்ணப்பட்டார்கள். யோர்தான் நதி கடந்த பிறகு நாம் பார்த்தோம் விருத்த சேதனம் பண்ணார்கள். பஸ்கா பண்டிகை, பாஸ்ஓவர் என்று நாம் பார்த்தோம். அப்போது அந்த யோர்தான் நதிக்கரையில் அவங்க வந்து சேர்ந்த இடம் கில்கால் என்ற இடத்தை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். கில்கால் என்று சொல்லும்போது யோசுவா 5:9 நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இந்த எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படும். கில்கால் என்றால் நிந்தை, உங்கள் மேல் இந்த பழி சொல் இராதபடிக்கு நான் நீக்கி போட்டேன் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு காரணம். சரி, இதோடு கூட நாம் இப்போது கில்காலில் இருக்கிறாங்க. அடுத்து அவங்க போக வேண்டிய இடம் எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணத்துக்குள்ளே அவங்க நுழைய வேண்டும். எரிகோ பட்டணம், அந்த பட்டணத்துக்குள்ள ஜனங்கள் பலவிதமான விக்கிர ஆராதனை வழிபட ஜனங்கள், யெகோவா தேவனை வழிபடாத ஒரு ஜனங்களாக இருப்பதை நாம் பார்க்குறோம். புறஜாதி உள்ள ஜனங்கள். யோசுவா புத்தகம் ஆரம்பிக்கிறது 6ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். 1 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். எல்லா வசனங்களையும் நாம் படிக்க போவதில்லை. அங்குங்குமாக சில வசனங்களை என்ன செய்யலாம், நாம் ஸ்கிப் செய்து நாம் இந்த ஆராதனையை நாம் ஆவிக்குரிய விதத்திலே நாம் படிக்கலாம். சரி, யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. எரிகோவுடைய பட்டணத்தை பார்க்கும்போது வசனம் சொல்கிறது, அந்த பட்டணத்துக்குள்ளே யாரும் போக முடியாது, அந்த பட்டணத்துக்குள்ளே யாரும் வர முடியாது. ஏன் போக முடியாது, ஏன் வர முடியாது? எரிகோ ஒரு சிறிய ஒரு பட்டணம். 2 மதில் சுவர்கள் வைத்து கட்டப்பட்டுள்ள ஒரு பட்டணம். வெளியே சுற்றி இருக்கிற மதில் சுவரானது குறைந்தது ஒரு 32 to 40 அடி உயரம் இருக்கலாம் என்று அங்கே என்ன செய்றாங்க, தொல்பொருள் ஆய்வு சொல்கிறது, ஆர்காலஜி சர்வே சொல்கிறது. உள்ளே இருக்கிற 2வது உட்சுவர், அந்த சுவரானது ஒரு 46 அடி உயரம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த பட்டணமானது மொத்தமாக ஒரு 10 ஏக்கர் உள்ள ஒரு பட்டணம் தான். அந்த பட்டணத்துக்குள்ளே நான் முன்பு சொன்னவனமாக ஆர்காலஜி தொல்பொருளாக சொல்கிறாங்க 2000 ஜனங்கள் தான் அந்த பட்டணத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த பட்டணத்தை சிறப்பாக பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ள ஒரு பட்டணம். யாரும் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே வர முடியாது. வெளிச்சுவர் ஒரு 32 to 40 அடி உயரம் உள்ள வெளிச்சுவர். அதை தாண்டி நாம் உள்ளே வருவோமானால் உள்ளே இருக்கிற சுவர் அதுவும் என்ன செய்கிறது, 46 அடி உயரம் உள்ள ஒரு சுவர். அப்படிப்பட்டதான ஒரு 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 பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே நுழைவது கடினம். ஏன் கடினம்? அவங்ககிட்ட எந்த விதமான போர் கருவி கிடையாது. அதே இடத்துல சுவர்களை உடைக்கிற ஆயுதமும் கிடையாது. அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த எல்லா ஜனங்களும் வனாந்தரத்தில் இறந்து போனாங்க. வனாந்தரத்தில் பிறந்த குழந்தைகள் தான் இவங்க பிள்ளைகள் தான் இந்த யோசுவா வழி எடுத்துக்கிறான். அப்போது 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். இன்னும் அவங்க யுத்தத்துக்கே போகலை. அதுக்கு முன்னே கர்த்தர் சொல்கிறார் யோசுவாவை பார்த்து, எரிகோ, அந்த ராஜா, அங்கே இருக்கிற வீரர்கள் அவங்க உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் சொல்கிறார். ஒப்பு கொடுப்பேன் அல்ல, ஒப்பு கொடுத்தேன். ஃபினிஷ்ட், ஏதாவது முடிந்த ஒரு காரியம். ஐ ஹவ் கிவன் என்று சொல்கிறார். நான் ஏற்கனவே கொடுத்தேன். எப்போதுமே ஆண்டவராக இருக்கிற இயேசு நமக்கு வெற்றி ஏற்கனவே நமக்கு தந்திருக்கிறார். இயேசு நமக்கு தந்த வெற்றி நாம் பெற்றுக்கொள்கிற மகளாய் இருக்க வேண்டியதான் இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. உங்களுக்கு ஒருவேளை இது கடினமாக இருக்கும், ஆனால் தேவனுக்கு ஒருபோதும் இது கடினமாக இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மதில் சுவரை கடந்து போவது கடினமான ஒரு காரியம். அந்த மதில் சுவரை கடக்க அந்த ஜனங்களுக்கு உதவி செய்வது தேவனுக்கு கடினமான ஒரு காரியம் அல்ல. இங்கு உத்தரவு பிறக்கிறது. என்ன உத்தரவு? யோசுவா சொல்கிறார், யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். யோசுவா அங்கே இருக்கிற யுத்த வீரர்களுக்கு பார்த்து சொல்கிறான், நீங்கள் இந்த பட்டணத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஒரு முறை 6 நாள் சுற்றி வர வேண்டும் என்று கட்டளை வந்தது. ஏன் சுட்டணும், எதற்கு சுட்ட வேண்டும் என்று அங்கே இருக்கிற ஜனங்கள் கேட்கல. ஏன் சொன்னால் நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம், இந்த ஜனங்கள் யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்து பயந்திருந்தாலும் வசனத்தில் வாசிக்கிறோம்.
இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த என்ன செய்கிறாங்க, அந்த ஜனங்கள் அந்த மதில் சுவரை சுற்றி வராங்க. ஒரு நாள் 2 நாள் இப்படி நாட்கள் கடந்து போகிறது. 4வது வசனம், 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பதாக 7 கொம்பு எக்காலம் பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வருவார்கள். ஆசாரிகள் எக்காலத்தை ஊத வேண்டும். இந்த 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம் சுவாரஸ்யமான ஒரு தகவல். என்ன தகவல்? 7 ஆசாரியர்கள் 7 கொம்பு எக்காலம் 7 நாள் சுற்றினோம். 7வது நாள் 7 தரம் சுற்ற வேண்டும். 7 என்பது பைபிள் எப்போதும் நிறைவு அல்லது முழுமை, கம்ப்ளீஷன் ஆர் பெர்ஃபெக்ஷன். எப்போதுமே 7ன்னு சொல்லும்போது பைபிளில் சொல்ல காரியம் ஒரு நிறைவை குறிக்கிறது, ஒரு முழுமையை குறிக்கிறது. இன்னும் அந்த பட்டணத்தை அவங்க பிடிக்கல, ஆனால் கூட அந்த பட்டணத்தை உன் கையில் ஒப்பு கொடுத்து நின்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து தேவன் சொன்ன அந்த வார்த்தையை என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் நம்பி ஒவ்வொரு நாள் அந்த பட்டணத்தை சுற்றி வராங்க. லட்சக்கணக்கான ஆண்கள். பிறகு அவங்க அவங்களை கூடாரத்தில் தங்கியிருக்கிறாங்க. இப்படியாக 6 நாட்கள் அங்கு கடந்து போனது. 5ஆம் வசனம், அவர்கள் அந்த கொம்பினாலே தொனி இடும்போது நீங்கள் எக்காலத்தை கேட்கும்போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கிடவார்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கிடவார் என்றார். இன்னும் எதுவே நடக்கலை. இன்னும் காலம் ஊதப்படவில்லை. இன்னும் அந்த மதில் சுவர் அலங்கம் கீழே விடலை. ஜனங்கள் ஏறி போகலாம் அந்த பக்கமாக. எல்லாவற்றையும் இது நடக்கும் என்று யோசுவா சொல்கிற காரியங்களை தான் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காமல் இருந்தால் கூட இதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவரை நம்பி, தேவனை நம்பி, வேதம் என்ன சொல்லுகிறதோ வேதத்தை விசுவாசித்து சொல்கிற மகளாக இருந்தால் தான் வெற்றி காணாம். உள்ளே யாரும் போக முடியாது, உள்ளிருந்து யாரும் வெளியில் வர முடியாது. அப்படி ஒரு பெரிதான 2 அடுக்கு சுவர் உள்ள ஒரு பட்டணம். ஆனால் யோசுவா இங்கு ஆண்டவர் சொன்ன வண்ணமாக சொல்கிறார், இப்போது இந்த பட்டணத்தை கர்த்தர் நம் கையிலே கொடுப்பார் என்று சொன்ன வண்ணமாக என்ன செய்கிறாங்க, இந்த ஜனங்கள் அந்த பட்டணத்தை 6 நாட்கள் சுற்றி வராங்க. அந்தபடியே நூனின் குமாரனாக யோசுவா ஆசாரி அடைத்து பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கு 7 எக்காலமும் 7 ஆசாரிகள் கர்த்தருடைய பெட்டி என்பதாக பிடித்து கொண்டு போகப்படுவார் என்று சொன்னான். ஒரு 4 பேர் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போகிறாங்க. எப்போதுமே யுத்தத்துக்கு உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போக மாட்டான். உடன்படிக்கை பெட்டி ஒரு இடத்துல இருக்கும். அது பரிசுத்தமாக இருக்கிற ஒரு பொருள், ஜனங்கள் ஆராதனை செய்கிற ஒரு இடம். ஆனால் இப்போ தான் முதல் முறையாக நாம் பார்க்குறோம் யுத்தத்துக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி போகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டியை தொடர்ந்து ஜனங்கள் போக வேண்டும் என்று யோசுவா இங்கு ஜனங்களோடு கூட சொல்வது வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை பெட்டியை போல தான் இந்த வேத வசனம். நமக்கு என்னெல்லாம் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தேவன் சொன்னவனமாக அதை பார்த்து அதை சார்ந்து அதுக்கு பின்னே நாம் போகிற மகளாய் நம்ம இருப்போம். ஆனால் அப்போது வெற்றி காணலாம் என்று நமக்கு போதிக்கிறார். எப்படி நடக்கும், இது எப்படி நடக்க போகிறது என்று எந்த விதமான சந்தேகமும் கேள்விக்குறி நமக்குள்ளே வரா. அப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி போக வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்தது 7-8 வசனங்களை வேகமாய் நாம் படிக்கலாம். ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சன்னத்தை ஆனவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பதாக நடக்குவார் என்றார்கள். யோசுவா ஜனத்திலே பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலத்தை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பதாக நடந்து எக்காலத்தை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றவர்களுக்கு முன்பு சென்றது. எல்லா ஜனங்களும் செய்கிறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பதாக ஜனங்கள் செல்வதை நாம் பார்க்குறோம். அப்போது யோசுவா சொல்கிறான், திரளான ஜனங்கள் லட்சக்கணக்கான ஆண்கள் என்ன செய்கிறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின்பதாக அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வராங்க. ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க தெரியும். ஆனால் கர்த்தர் சொன்னார் என்ற என்னுடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போகிறாங்க. யோசுவா என்ன சொல்கிறார், யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர் என்று கட்டளையிட்டான். யோசுவா சொல்கிறான், அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து, அந்த பட்டணத்தின் மதில் சுவரில் சுற்றி வரும்போது உங்கள் வாயிலிருந்து சத்தம் வரக்கூடாது, ஒன்று பேசக்கூடாது. அது மட்டும் இல்லை, உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் என்று அங்கு யோசுவா சொன்னதை வாசிக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பின்தொடர்ந்து போகிற
தேவனை பின்பற்றி போகிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமா? ஆனால் நம்முடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாதான்? சத்தமாக கடினமாக பேசக்கூடாது, தடித்த வார்த்தைகளை பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் வாயில் புறப்படக்கூடாது என்று வேதம் போதிக்கிறது. ஆண்டவருக்கு மகனாய் மகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாயிலிருந்து விசுவாசமான நம்பிக்கையான வார்த்தை தான் பேச வேண்டும். ஆனால் யோசுவா சொல்கிற காரியம் என்ன? நீங்கள் ஒரு வார்த்தை கூட எனக்கு பேச வேண்டாம் என்று அப்போது யோசுவா சொல்லிட்டார். ஜனங்கள் யோசுவா சொன்னவனமாக பேசாமல் புறப்பட்டு அந்த மதில் சுவரை சுற்றி வராங்க. 11ஆம் வசனம், அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்த ஒரு தரம் சுற்றி வரைப்படினார்கள். அவர்கள் திரும்ப பாளையத்திலே இராத்தங்கினார். இப்படியாக ஒரு நாளும் போகிறாங்க, சுற்றி வராங்க, 20 தங்குறாங்க, சுற்றி வராங்க, 20 தங்குறாங்க, 6 நாள் வராங்க. எகிப்தில் இவ்வளோ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? சுற்றி வருவது பார்த்து, முதல் நாள் இவங்க சுற்றி வருவது பார்த்து எரிகோவில் இருக்கிற என்ன செய்றாங்க? ஜனங்கள் இராணுவம் அங்கே இருக்கிற பயப்பட்டாங்க. 2 நாள் பயப்பட்டாங்க. 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது சுற்றி வரும்போது என்ன செய்தாங்க? இவர்களை பார்த்தவர்கள் நகைத்தார்கள், கேலி செய்தார்கள். என்ன ஒரு நாள் சுற்றி வராங்க, போய் பட்டு தூங்குறாங்க. இப்படியாக அந்த சரித்திரம் நமக்கு போவதை நாம் பார்க்குறோம். 15ஆம் வசனம் யோசுவா சொல்ல, 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு விளக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7ஆம் தடவை சுற்றி வந்தார்கள். இப்போது 7ஆவது நாளில் 7 முறை வந்தார்கள். 6 நாள், ஒரு நாளைக்கு 6 நாள் ஒரு முறை தான் சுற்றினாங்க. ஆனால் 7ஆவது நாள் அந்த எரிகோ பட்டணத்தை 7 முறை அவர் சுற்றி வந்தார்கள். எதை நமக்கு காண்பிக்கிறது? 6 நாள் அவரோடு தான் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆனால் 7ஆவது நாள் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாளில் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், நெருக்கமாக வரும். அதனால் 7ஆவது நாள் என்பது ஒரு பரிபூர்ண நாள், ஒரு நிறைவான ஒரு நாள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போது யோசுவா சொல்கிறார் அங்கே இருக்க ஜனங்களை பார்த்து, 7ஆம் தரம் ஆசாரிகள் எக்காலத்தை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். யோசுவா சொல்கிறார் ஜனங்களை பார்த்து, 7ஆவது முறையாக சுற்றி வந்த உடனே 7 ஆசாரிகள் கையில் வைத்திருக்கிற 7 எக்காலத்தை ஊதும் போது நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று அப்போது யோசுவா கட்டளை இருக்கிறான். அப்போது கட்டளிடும் போது அந்த அலங்கம் இடிந்து விடும் என்று கர்த்தர் அந்த பட்டணத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார்னு யோசுவா சொல்வது வாசிக்கிறோம். வெற்றிக்கு முன்னே துதிக்கிற ஒரு கால். அவள் வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டுமா, அவள் துதிக்க வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, அதுக்கு இடையிலே நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை நாம் இப்போது நாம் பார்க்குறோம். ஆகிலும் இந்த பட்டணம் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். இந்த பட்டணத்திற்கு எல்லா பொருளும் கர்த்தருக்கு சாபத்தீடான ஒரு பொருளாக இருக்கிறது. நாம் அனுப்பின ஆட்கள் ராகாப் என்னும் பேசி மறைத்து வைத்தபடினால் அவளும் அவளுடைய வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவுள் சொன்னான். அப்போ யோசுவா இந்த எரிகோக்குள்ளே வருவதற்கு முன்பதாக 2 வேவு பார்க்குற ஆட்கள், ஒற்றர்கள் அனுப்புகிறான். அவங்க அந்த இடத்தெல்லாம் எரிகோலாம் சுற்றி பார்த்து வராங்க. எப்படி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, எப்படி ஆட்கள் இருக்கிறாங்க, என்ன இராணுவ பலம். இப்போ சுற்றி வந்து பார்க்கும்போது அவங்க அப்போ அந்த இடத்துல இரவில் அவங்க ராகாப் என்னும் ஒரு வேசி இடத்துல அந்த வீட்டு பக்கத்தில் வரும்போது, அப்போது இந்த ஒற்றர்கள் வருவதை அங்கே எரிகோவுக்குள் இருக்கிற இராணுவம் பார்த்துட்டாங்க. அதனால் இவங்க துரைத்து வரும்போது அப்போது இந்த ராகாப் அந்த பெண் இவங்களை அடைக்கலம் கொடுத்து அந்த இராணுவம் தேடி வரும்போது அப்படி யாரும் இந்த ஊருக்குள்ளே வரல, வீட்டுக்குள்ளே வரன்னு சொல்லும்போது அப்போ இந்த இராணுவ வீரர்கள் திருப்பி வராங்க. அதனாலே அந்த ராகாப் நிமித்தமாக யோசுவா அனுப்பின அந்த 2 ஸ்பை ஒற்றர்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அதில் யோசுவா சொல்கிறான், அந்த அலங்கம் இடிந்த உடனே அந்த இடத்துல ராகாப் என்ற ஒரு பெண் இருக்கிறாள், அவளையும் அவள் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் ஏற்கனவே வாக்கு கொடுத்துக்கிறோம். அதன்படியாக அந்த ராகாப்பை காப்பாற்ற வேண்டும் என்று அப்போது யோசுவா ஆள் அனுப்புகிறான். அப்போது என்ன செய்கிறாங்க? ராகாப்பை காப்பாற்றி வருவதாக சரித்திரம் கூறுகிறது. இப்படியாக ராகாப்புடைய சரித்திரம் போகிறோம். ராகாப் பார்க்கும்போது ராகாப் புதிய ஏற்பாட்டை 3 முறை ராகாப்பை குறித்து நாம் பார்க்கணும். மத்திய 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ராகாப்பை குறித்து அதிகமாக நமக்கு தெரியாமல் போனார் கூட. சில ஆச்சரியமான காரியம் என்ன? மத்திய 1ஆம் அதிகாரம் சொல்லுகிற ராகாப் சல்மான் என்று யூதனை திருமணம் செய்கிறார். ராகாப் ஒரு யூத பெண் அல்ல, ஆனால் ராகாப் சல்மான் என்ற ஒரு யூதனை திருமணம் செய்கிறார்.
அவர்களுக்கு போவாஸ் என்ற ஒரு மகன் பிறக்கிறான். போவாஸ் என்பவர் ரூத் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான். அவங்களுக்கு ஓபேத் என்ற ஒரு குழந்தை பிறகுறது. ஓபேத்துடைய மகன் தான் ஈசா. ஈசாவுடைய மகன் தான் தாவீது. தாவீதுடைய வம்சம் தான் இயேசு பிறக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு விலை மாது, ஒரு விபச்சாரி ராகாபு, அவள் வழியிலே இப்படியாக இயேசுடைய சந்ததி வருவது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நம்ம எல்லாம் பரிசுத்தமான் நீதிமான் சொல்ல முடியாது. நம்மை தேவன் கிருபையாய் நம்மை பரிசுத்தப்படுத்தினார் என்பதற்கு இது அடையாளமாக இருப்பதாக வேதம் கூறுகிறது. சரி, வசனத்துக்கு நாம் வரலாம். வேகமாய் நாம் 20ஆம் வசனத்துக்கு வரலாம். எக்கால ஊதுகையிலே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா அரவரத்தோடு முழங்கையிலே அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். யாரும் பட்டணத்தை அந்த மதில் சுவரை போய் இடிக்கலை. இடித்து அந்த பக்கமாக விழும். ஆர்ப்பரிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. சத்தம் போடும்போது என்ன சொல்கிறாங்க? தொல்பொருள் ஆராய்ச்சி ஆர்காலஜி அப்படியான கண்டுபிடித்த காரியம், அந்த சுவரானது இந்த பக்கமாக விழுந்தது, ஜனங்கள் பக்கமாக விழுந்தது. ஜனங்கள் ஏறி போவதுக்கு ஒரு படி போல, ரேம் போல இருந்ததாக ஆராய்ச்சி சொல்வதை நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் வேகமாக போனாங்க. அப்போது பட்டணத்தை அவள் பிடித்ததாக வேதம் கூறுகிறது. இந்த பட்டணமானது அது சபிக்கப்பட்ட பட்டணம் என்று யோசுவா சொல்கிறார். அதனால் அந்த பட்டணத்துக்குள்ளே எதுவும் எடுக்கக்கூடாது சொன்ன அந்த யோசுவா. ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கிற பொன்னும் பொருளும் கர்த்தருக்கு சொந்தமானதாக இருக்கிறது. அதை மட்டும் ஆண்டுடைய ஆலயத்திலே கொண்டு வர வேண்டும் என்று அங்கு யோசுவா சொன்னவனமாக அங்கே இருக்கிற பொன்னும் வெள்ளியும் தேவாலயத்தில் கொண்டு வந்தாங்க. தேவாலய கட்டுப்படியாக கொண்டு வந்தாங்க. இப்போது 26ஆம் வசனத்துக்கு நாம் வாசிக்கிறோம். 26ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். 25 பார்க்கலாம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின நாட்கள் ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினாலே அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருந்தாள். இந்நாள் அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவள் குடியிருந்தாலே வேதம் போதிக்கிறது. 26 அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணம் கட்டும்படி எழும்பும் மனுஷர் கர்த்தருக்கு முன்பதாக சபிக்கப்பட்டிருப்பான். அவன் அதை அஸ்திபாரத்தை போடுவது என்பதே தன் மூத்த குமாரனையும் அதன் வாசலை வைக்கும்போது தன் இளைய குமாரையும் சாக கொடுக்க அடவான் என்றான். அப்போது யோசுவா அந்த பட்டணத்தை சபிக்கிறான். என்ன சபிக்கிறான்? இந்த பட்டணத்தை யாராவது கட்ட முன் வந்தால் அது கர்த்தருக்கு முன்பதாக சபிக்கப்பட்டதாக இருக்கும். இந்த பட்டணத்தை யாருமே கட்ட முடியாது. ஒரு வேலை கட்டுவதற்கான அஸ்திவாரம் போட்டால் அவருடைய முதல் மகன் இறந்து போவான். அதில் வாசல்கள் வைக்கும்போது அவனுடைய இளைய மகன் இறந்து போவான். யோசுவா அங்கு ஒரு சாபத்தை சொல்கிறான். 500 ஆண்டுகள் கடந்து போகிறது. 500 ஆண்டுகள் கடந்து போகும்போது வேதத்தில் சில காரியங்களை நாம் பார்க்குறோம். இந்த மதில் சுவர் இடிந்து 500 ஆண்டுகள் கடந்து போகிறது. 500 ஆண்டுகள் கடந்து போன பிறகு அப்போது அந்த எரிகோ பட்டணத்தை கட்ட ஒருத்தன் வரான். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34. 1 ராஜாக்கள் 16:34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈசேல் எரிகோவை கட்டினான். 500 ஆண்டுகள் கழித்து பெத்தேல் என்ற இடத்துல சேர்ந்த ஒருத்தன் ஈஹேல் என்றவன் எரிகோவை கட்ட வந்தான், கட்டினான். கர்த்தர் நூனின் குமாராக யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே யோசுவாவை கொண்டு தான் கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? இது யாராவது கட்ட முன் வந்தால் அவருடைய மூத்த மகன் இறந்து போவான், வாசல்களை வைத்தால் அவன் இளைய மகன் இறந்து போவான் என்று கர்த்தர் யோசுவான்னு சொல்லியிருந்தான். அதே போல அந்த எரிகோ கோட்டை கட்டான். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் மூத்த குமாரன் இறந்து போனான். அந்த இஹேல் அந்த அஸ்திபாரத்தை போகும்போது தன் மூத்த குமாரன் இறந்து போனான். அபிராம் இறந்து போனான். வாசல்களை வைக்கும்போது யகூப் என்னும் தன் இளைய குமாரன் அவனும் சாக கொடுத்தான். வாசல்கள் வைக்கும்போது 2வது பையன் இறந்தான். தேவன் என்ன யோசுவா மூலம் சொன்னாரோ, யோசுவா மூலமாக சொன்ன அந்த சாபமானது 500 ஆண்டுகள் கழித்து கூட நிறைவேறது வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, முடிக்கலாம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இவ்விதமாக கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெல்லாம் பரப்பிற்று. தேவன் யோசுவாவோடு என்னெல்லாம் சொன்னாரோ சொன்ன வண்ணமாக நடந்தது. அதே போல விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான சில விதிமுறை இருக்கிறது.
அந்த வெற்றிக்கான விதிமுறை தேவன் சொன்ன வண்ணமாக நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம விருப்பமானால் கர்த்தர் வெற்றி நம்ம கையில் கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரமிக்கட்டும். ஆமேன். God bless you. Take care.